இப்போ இவங்க நினைக்கிறாங்க இயேசு எங்களை பட்டைகளை ஏற்றி விட்டுட்டு அவர் சௌகரியமாய் அங்க இருக்கிறாரு. இல்ல, என் தேவை வரும் பொழுது என்னை தேடி வருகிற ஒரு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நீங்க இந்த மாலை வேளையில சோர்வோடு கூட வந்திருக்கலாம். நான் வாசித்த வேத பகுதியை போல உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த புயலின் மத்தியிலே ஆண்டவரே நான் சோர்வடைந்து, ஆண்டவரே என் பிரச்சனைகள் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, ஆண்டவரே என்னை சூழ்ந்திருக்கிற இந்த புயலின் மத்தியிலே நான் அகப்படும் பொழுது என்னை மீட்க என்னை தேடி வருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இவர்கள் இயேசுவே என்று கூப்பிட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் கூப்பிடுகிறதுக்கு முன்பதாக என் தேவை அறிந்து என்னை தேடி வந்து மீட்டெடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் கரைகளை தட்டி சொல்லுங்க, என் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நான் தேடி அவரை போகல, என்னை தேடி வந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். 38 வருஷம் ஆண்டவரே இந்த பெதஸ்தா குளத்தாண்டு எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே. ஏன்னா என்னால் இங்கிருந்து எழுதி தேடி பார்க்க முடியாது. அதனால என்னை தேடி என் வந்தா, என்னை மனு குலத்தை ரட்சிப்பதற்காக எனக்காக என் இயேசு வந்தா. என் இயேசு என்னை தேடி வந்து என்னை மீட்க அவரே இறங்கி வந்தாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வங்களை அவர்கள் தேடி போகணும். ஆனா என் இயேசுவோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்னை தேடி வந்து, நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்காக இறங்கி வந்து என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை தேடி வந்து என்னை ரட்சிக்கிற தேவன் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபுவை போல நீங்களும் நானும் சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களினாலே நான் காண்பேன் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ ராத்திரி ரீமா சப்த நமாதினி கரவா, என்னை தேடி வந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ ராத்திரி ரீமா சப்தினி கரவா, 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தண்டை இருக்கிறார். இவனால இயேசுவை தேடி போக முடியாதா? என் இயேசுவுக்கு தெரியும் இவனால என்னை தேடி வர முடியாது. இவன் கால் முடவனா இருக்கிறான், அதனால் அவனை தேடி வருகிறார். அருமையான சபையே, உங்கள் சூழ்நிலையை அறிந்து உங்களை தேடி வருகிற என் நேசர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya.